ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय. பகவத்கீதை உண்மை உருவில் 2வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. அந்தவந்தை மே தேஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணः அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரதः. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. அழிவற்ற, அளக்க முடியாத, நித்தியமான உயிர்வாளியின் இந்த ஜட உடல் அழியப் போவது உறுதி. எனவே பரதகுல தோன்றலே போரிடுவாயாக. பொருளுரை. ஜட உடலின் இயற்கை அழியக்கூடியதாகும். இது உடனேயே அழியலாம் அல்லது 100 வருடங்களுக்கு பின் அழியலாம். காலம் மட்டுமே மாறுபடலாம். கால வரையறையின்றி அதனை பாதுகாப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆத்மாவோ எதிரியால் பார்க்க கூட இயலாதபடி மிகவும் சிறியது. அது கொல்லப்படுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்டபடி அதன் அளவை எவ்வாறு கணக்கிடுவது என்று கூட எவருக்கும் எக்கருத்தும் இல்லை. அந்த அளவிற்கு ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளது. எனவே இரு வகையில் பார்த்தாலும் கவலைக்கு இடமில்லை. ஏனெனில் உயிர்வாளியை கொல்ல முடியாது. ஜட உடலை நாம் விரும்பும் காலம் வரை காப்பாற்ற நிரந்தரமாக பாதுகாக்க இயலாது. பூரண ஆத்மாவின் நுண்ணிய துகளான ஜீவாத்மா தனது செயல்களுக்கேற்ப இந்த ஜட உடலை பெறுகிறான். எனவே அவன் அறநெறிகளை பின்பற்றுவது அவசியம். பரம ஒளியின் அம்சம் என்பதால் உயிர்வாளியும் ஒளியே என்று வேதாந்த சூத்திரத்தில் குணப்படுத்தப்பட்டுள்ளது. கதிரவனின் ஒளி அண்டம் முழுவதையும் பாதுகாப்பதைப் போல ஆத்மாவின் ஒளி இந்த ஜட உடலை பாதுகாக்கின்றது. ஜீவாத்மா இந்த ஜட உடலை விட்டு அகன்ற உடனேயே உடல் சீரழிய தொடங்குகின்றது. எனவே உடலை பாதுகாப்பது ஜீவாத்மாவே. வெறும் உடல் முக்கியத்துவமற்றது. ஜட பொருளான உடலை அடிப்படையாக கொண்டு தர்மத்தை தியாகம் செய்ய வேண்டாம் என்றும் போரிடும்படியும் அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने. नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. अंतवंत इमे देहा नित्यशोक्ता शरीरिणः अनाशिनो प्रमेयस्य तस्मात् युध्यस्व भारत. அழிவற்ற, அளக்க முடியாத, நித்தியமான உயிர்வாளியின் இந்த ஜட உடல் அழியப் போவது உறுதி. எனவே பரதகுல தோன்றலே போரிடுவாயாக. ஹரே கிருஷ்ணா. இந்த 2வது அத்தியாயம் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் ஆத்ம ஞானத்தை விளக்கிக் கொண்டிருக்கிறார். அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் தன்னுடைய போரிட மாட்டேன்றதுக்கான காரணங்களை தொடர்ந்து வலியுறுத்த,
கடைசியில நம்ம என்ன வாதங்களை முன் வச்சாலும், என்ன காரணங்களை முன் வச்சாலும், கிருஷ்ணர் சண்டை போட சொல்றதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய இந்த வாதங்கள்ல அர்த்தம் இல்லாதது போல தோணுது. நமக்கு ஒரு குழப்பமா இருக்கு. இந்த குழப்பத்துல இருந்து விடுபடணும்னா, இனி கிருஷ்ணரோட நாம நட்பு ரீதியிலான பேச்சை கைவிட்டுட்டு ஒரு சிஷ்யனாக, அவரை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு ஒரு சிஷ்யனாக அவரிடத்துல சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை அர்ஜுனனால உணர முடிஞ்சது. அதனால சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் சொல்லி 7வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சரணடைறத நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து 11வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் முதல் முறையா பேச தொடங்குறார். பேச தொடங்கும் போதே அர்ஜுனனை கண்டிக்கிறார். எடுத்த உடனே, நானு சோச்சந்தி பண்டிதா, பண்டிதனை போல பேசுற, ஆனா அவனுடைய செயல் அப்படி இல்லை அப்படின்னா மறைமுகமா அர்ஜுனனை முட்டாள்னு திட்டுறார். ஏன்னா அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவது கிடையாது. ஆனா நீ வருந்தி கொண்டிருக்கிற. இவர்கள் மடிய போகிறார்கள், இவர்கள் இறக்கப் போகிறார்கள். பீஷ்மர், துரோணர், அதுவும் எல்லாம் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள். உனக்கு போட்டியாக உன்னை கொல்றதுக்கும் அவங்க துணிஞ்சு இருக்கும் போது நீ அவங்கள கொல்றதுக்கு யோசிக்கிற, தயங்குற. அதனால இது சரியில்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த உடல் ஆத்மா ரெண்டும் வெவ்வேறானது அப்படின்ற பாடத்தை தொடங்குறார். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தத்ர நமஹதி. தேகி தேகா அப்படின்ற இந்த ரெண்டு வேறுபட்ட விஷயங்களை உணர்ந்தவன் தீரா, நிதான புத்தியுடையவன். அவன் இந்த உடல் மாற்றத்துக்காக வருந்துவது கிடையாது. அதனால அவன் சோகத்துல முடங்கி போய் உட்கார்ந்துறது கிடையாது. கௌமாரம் குழந்தை பருவம், யவனம் குழந்தை பருவத்திலிருந்து யவனத்துக்கு மாற்றம் அடையும் போது அலறது கிடையாது, சோகமா முடங்கி போய் உட்கார்றது கிடையாது. மாறாக சந்தோஷப்படுறோம். ஒரு குழந்தை ஒரு சிறுவனா இருந்து இளைஞனா ஆகும்போது அவன் முகத்துல மீசை எல்லாம் முளைக்கிறது, அவனுடைய உடல்ல மாற்றம் உண்டாகிறது. அப்போ அவன் அதனால அலறானா, சோகமா இருக்கானா? இல்ல, மாறாக சந்தோஷப்படுறான். சோ இந்த ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ற நீ வயோதிகத்தின் போது ஜராவாக இருந்து வேறொரு உடலுக்குள்ள மாறும்போது ஏன் அந்த மாற்றத்தை உன்னால ஏற்க முடியல? ஏன் அதனால நீ அலறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். அதோட இல்லாம அடுத்த ஸ்லோகத்திலேயே மாத்ராஸ்பர்ஷாசகம் தீய சீதோஷ்ண சிக்குதுக்கதா அகமா பாயினோ நித்யாம் திதிக்ஷஸ்வ பாரத. அர்ஜுனா, நீ பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். திதிக்ஷஸ்வ சுக துக்கம்ன்றது இந்த வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த பௌதிக வாழ்க்கை அப்படின்னாலே இருமைகள். இரவுன்னு இருந்தா பகல் வந்துதான் தீரும். எனக்கு இரவு மட்டுமே வேணும், அல்லது எனக்கு பகல் மட்டுமே வேணும்னால முடியாது. சுகம்னு இருந்தா துக்கம் வரதான் செய்யும். எப்படி நம்ம துக்கத்தை தேடாமலேயே நமக்கு அது வருதோ, விரும்பல, அது தேடல, அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல, அது மாதிரி சுகம் என்பதும் நமக்கு நம்ம அதுக்கு தகுதியானவர்களா இருக்கும் பட்சத்துல அது நமக்கு கண்டிப்பா வரும்.
அதனால இந்த உலகத்துல நிலையானது எதுவும் கிடையாது. என்ன வந்தாலும் அதை பொறுத்து கொள்ள கற்றுக்கோ. இப்படியாக கிருஷ்ணர் தொடர்ந்து ஆத்மான்னா என்ன அப்படின்றத விவரிக்கிறார். ஆத்ம ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆத்மாவோட அளவு என்னன்றத போன வாரம் நம்ம கேட்டோம். என்ன அளவு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 10,000ல் 1ன்னா எதுல 10,000ல் 1? ஒரு முடியோட நுனி பகுதியை எடுத்து 100ஆ வெட்டினோம்னா அதுல ஒரு பாகத்தை எடுத்து மறுபடியும் 100ஆ வெட்டினா என்ன அளவு இருக்குமோ அதுதான் வந்து கேஷாகிர சதபாகஸ்ய. கேஷர் அப்படின்னா முடி, சதபாகஸ்ய 1000 மடங்கு அதை தொண்டு பண்ணோம்னா என்ன அளவு வருமோ அதுதான் இந்த முடியோட அளவு. அதுக்கு சாஸ்திர பிரமாணங்கள் 3-4 ஸ்லோகங்கள் முன்னாடி பொருளுரையில பிரபுபாதர் மேற்கோள் காட்டியிருந்தார், நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப தொடர்ந்து இன்னைக்கு ஸ்லோகத்துல, இந்த 18வது ஸ்லோகத்துல ஆத்மா அழிவற்றதுங்கிறார். இது ஏற்கனவே நம்ம கேட்டோம். அதுதான் ஆத்மா நித்தியமானது, அளக்க முடியாததுங்கிறார். இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இது மாதிரி ஆத்மாவோட வெவ்வேறு குணங்களை பற்றி விவரிக்க போறார். ஸோ இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா எத்தனை குணங்கள் பேசுறாரு அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நோட் பண்ணி வச்சீங்கன்னா கடைசியில நமக்கு இவ்வளவு குணங்கள் ஆத்மாவை பத்தி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ஸோ அழிவற்றது, அளக்க முடியாதது, நித்தியமான உயிர் வாழும் இந்த ஜட உடல் அழிய போவது உறுதி. அதனால அர்ஜுனா, நீ போரிட தயாராகு, போரிடு அப்படின்றத யுத்தியாஸ்வ, யுத்தம் பண்ண தயாரா இரு அப்படின்றார். நீ யுத்தம் பண்ணி தான் ஆகணுன்றதுல உறுதியோடு இருக்கிறார். இப்போ பொருளுரையில பிரபுபாதர் சொல்றார், இந்த ஜட உடலின் இயற்கை அழியக்கூடியது. ஏன்னா இது பௌத்திகமானது, பஞ்சபூதத்தால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தால் ஆனது. பௌத்திகமானதுனாலே அது எதுவாக இருந்தாலும் அழிவுக்கு உட்பட்டது. அது 6 விதமான மாற்றங்களை கொண்டது. ஜடமான பௌத்திகமான ஒரு விஷயம் அப்படின்னா முதல்ல அது தோன்றும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் உற்பத்திகளை செய்யும். இப்போ ஒரு ஆண், பெண், இந்த மாதிரி மனித சரீரம்னா குழந்தையை பெற்றெடுக்கிறது, இனப்பெருக்கம் செய்யறது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும், கடைசியில அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த மாற்றங்கள் அப்படின்றது பௌத்திகமான எல்லா விஷயத்துக்குமே உண்டு. ஆனால் ஆத்மாவுக்கு அந்த மாற்றம் கிடையாது. ஸோ இது உடனேயே அழியலாம் அல்லது 100 வருடங்களுக்கு பின் அழியலாம். காலம் மட்டுமே மாறுபடலாம். இந்த உடல்ல நம்ம பார்க்கிறோம், சில சமயத்துல குழந்தை பிறந்து இந்த உலகத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே, வயிற்றுல இருக்கும் போதே கூட இறந்து போயிடுது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிலர் 100 வருடங்களை கலந்து கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்போ மரணம் அப்படின்றத நம்ம யாரும் கணிக்க முடியாது. பதம் பதம் எத் விபத்தம் நதேஷாம் அப்படின்னு பாகவதம் சொல்றது. இந்த உலகத்துல ஒவ்வொரு அடியுமே அபாயகரமானது, ஆபத்து நிறைந்தது. இங்க எப்போ என்ன நடக்கும்ன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. குறிப்பா மரணம் அப்படின்றது மக்கள் அதை பேசுறதுக்கு கூட விரும்புறது கிடையாது, அதை கேட்கறதுக்கே விரும்புறது இல்லை. ஏன் சாமி, உலகத்துல எவ்வளவோ விஷயம் இருக்கு, கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா எவ்வளவோ லீலைகள் புரிஞ்சிருக்கிறார். அவரை பத்தி பேசுறத விட்டுட்டு, அவருடைய லீலையெல்லாம் கேட்கறத விட்டுட்டு நம்ம ஏன் மரணம் மரணம்னு நெகட்டிவாவே பேசுறீங்க? கொஞ்சம் பாசிட்டிவா. பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் தாண்டி ரியாலிட்டி, உண்மை அப்படின்னு யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம என்னதான் வந்து இங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு பேசிட்டு இருந்தாலும்
யதார்த்தத்தை நம்ம கடந்து போயிட முடியாது. உண்மை நிலவரம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை எப்படி கடந்து வர்றது, அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றது, அது தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். சும்மா வெறுமனே ஏன்னா நம்ம பிரச்சனையை பேச விரும்பல, அதில் பேசாம விட்டுட்டா நம்ம தவிர்த்தரலாம் அப்படின்னு நினைக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஒரு இந்த முயல் காட்டுல நல்ல அங்கே இங்கே துள்ளி குதிச்சு ஓடிட்டு விளையாண்டுட்டு இருக்கு, நல்ல சந்தோஷமா இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிருகம், ஒரு புலி, சிங்கம் அல்லது நரி, இந்த மாதிரி ஒரு மிருகம் முன்னாடி நிக்குது. ஸோ அது நம்மளை பிடிச்சி சாப்பிட போறதுன்றது இந்த முயலுக்கு தெரியுது. இப்ப என்ன பண்ணுது, அந்த முயல் முயலுக்கு காது பெருசா இருக்கும் இல்லையா, உடனே அது என்ன பண்ணுது, தன்னோட காதை வச்சு கண்ணை மறைச்சிக்குது. இப்ப அந்த முயல் என்ன நினைக்குது, இப்பதான் எனக்கு அது முன்னாடி இருக்கிற நரி தெரியலையே, அல்லது புலியோ சிங்கமோ அது தெரியலையே, ஸோ அது என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அது எவ்வளவு முட்டாள்தனமானது. இது கண்ணை மூடிக்கிறதுனால அதோட உயிர் காப்பாற்றப்பட போகுதா என்ன? இல்லை. ஸோ அது மாதிரி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பேசாம விடுறதுனாலயோ அல்லது அதை கேட்கறதுக்கு விரும்பாததுனாலயோ அதுல இருந்து நம்ம தப்பிச்சிட போறது கிடையாது. மாறாக இந்த உலகத்தோட இயற்கை என்ன, இந்த சரீரத்தோட இயற்கை குணம் என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விரும்பாத இந்த விஷயத்தை ஏன் நமக்கு திணிக்கப்படுது. மரணம் விரும்பாத விஷயம்தான். நமக்கு மட்டும் இல்லை, யாருக்கு வந்தாலுமே நம்ம அதை விரும்புறது கிடையாது. அதுவும் குறிப்பா நமக்கு நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகளுக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா விரும்புறது கிடையாது. அப்ப ஏன் இது திணிக்கப்படுது, அப்ப ஏன் கட்டாயப்படுத்தப்படுது? நம்ம விரும்பாத ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம ஏன் திணிக்கப்படுறோம், ஏன் நிர்பந்திக்கப்படுறோம்? இதை பத்தி சிந்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் இங்க கிருஷ்ணர் நமக்கு அறிவுறுத்த பார்க்கிறாரு. இங்க பிரபா சொல்றாரு, முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்டபடி அதன் அளவை எவ்வாறு கணக்கிடுவது என்று கூட எவருக்கும் எக்கருத்தும் இல்லை. இன்னைக்கு எவ்வளவோ பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க, எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் இருக்கு, எத்தனையோ துறைகள் இருக்கு. இன்னைக்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி எவ்வளவோ மக்கள் நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப பெருமிதப்பட்டுக்கிறாங்க. ஆனா ஆத்மா பத்தின அறிவு எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது சொல்லிக் கொடுக்கப்படுதா? எந்த கல்லூரியிலையாவது, எந்த பள்ளிக்கூடத்திலேயாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு துறை இருக்கா ஆத்ம ஞானத்துக்குன்னு? இல்லை. சொல்றாரு, இதை பத்தி யாருக்குமே தெரியறது கிடையாது. எவ்வளவோ அறிவாளிகள்னு சொல்லி தன்னை புகழ்ந்துக்கிறாங்க, அல்லது மற்றவர்கள் புகழ்றதை கேட்டு பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஆனா பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், பேராசிரியர்களாக இருக்கட்டும், அல்லது கொள்கைவாதிகளாக இருக்கட்டும், தத்துவவாதிகளாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கல, அது தெரியாம இருக்காங்க அப்படின்னா அவங்க முட்டாள்தான். அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்து அர்த்தம் இல்லாம போயிடுது. ஏன்னா இதுதான் வாழ்க்கையோட சாராம்சமே. இது தெரிஞ்சுக்காம வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு போயிடுற மாதிரி ஆயிடுது. ஒரு நாய் இருக்கு, அந்த நாய் வீதியில அங்க இங்கே சுத்திட்டு இருக்கு, கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கு. பக்கத்து வீதியில இருந்து வேற ஒரு நாய் வந்ததுன்னா என்ன பண்ணுது, உடனே வல்லன்னு குலைச்சு அந்த நாயை துரத்தி அடிக்க பார்க்குது. ஏன்னா இது என்னோட வீதி அப்படின்ற ஒரு உரிமையோட அது இருந்துட்டு இருக்கு. அந்த நாயை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நாய்,
இது என்னோட வீதி, இந்த வீதியை பாதுகாக்க வேண்டியது என் வேலை. யாராவது அந்த பொறுப்பு கொடுத்தாங்களா? ஒன்றும் கொடுக்கல. அதுக்கு ஒன்றும் வேலை கொடுத்து அதுக்கு என்ன சம்பளம் கொடுத்து என்ன பண்ணிருக்கோமா? ஒன்றும் கிடையாது. ஆனா அது அது அப்படி நினைச்சிட்டு இருக்கு அதுவா. அது மாதிரி இந்த உலகத்துல நம்மளும் அந்த மிருக மாதிரி எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்றோம், எதுக்கு இவ்வளவு உரிமைகள் கொண்டாடுறோம், உரிமைன்னு எவ்வளவு போராட்டம் நடக்குது, எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் நம்ம பண்ணணும், இதனால நம்ம என்ன அடைய போறோம்? ஒண்ணும் கிடையாது. யாருக்கும் இதை பத்தின எந்த அறிவும் கிடையாது. அதனால பிரபுபாதர் இங்க சொல்றார், ரெண்டு விதத்திலையும், ஒண்ணு ஆத்மாவே கொல்ல முடியாது, அதனால ஆத்மாவை அழிக்க முடியாதுன்றதுனால அர்ஜுனன் கவலைப்படுறதுக்கு காரணமே கிடையாது. ரெண்டாவது, இந்த ஜட உடல் நித்தியமானது இல்லை, அது அழியக்கூடியது. ஸோ என்னதான் நீ பாதுகாத்து இது என்னுடைய பாட்டனார், என்னுடைய குரு அப்படின்னு நீ அவங்கள காப்பாற்ற நினைச்சாலும் இந்த உடல் அழிய போறதுன்றதுனால அவங்கள நீ நினைக்கிற மாதிரி நிரந்தரமாலாம் வச்சுட்டு இருக்க போறது கிடையாது. ஏன்னா ரெண்டு விதத்திலையுமே, ஆத்மாவாக பார்த்தாலும் சரி, உடலாக பார்த்தாலும் சரி, அர்ஜுனன் இங்க கவலைப்படுறதுக்கு அர்த்தமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறார். சோ அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்றார், ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌதௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. ஜீவாத்மாவை கொல்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவில்லாதவன் ஆவான். ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ இல்லை. ஏன்னா ஆத்மா ஆன்மீகமானது, ஆத்மா அழிவில்லாத ஒன்று. ஸோ அதை யாரும் கொல்லவும் முடியாது. நான் கொல்றேன் அப்படின்னு நினைச்சாலும் அது சரியல்ல. நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு நினைச்சாலும் சரியல்ல. உயிர்வாளியின் உடலை கொடிய ஆயுதங்களை கொண்டு தாக்கும் போதும் உடலினுள் இருக்கும் ஜீவாத்மா கொல்லப்படுவதில்லை என்பதை அறிய வேண்டும். என்னதான் நம்ம ஒருத்தரை தாக்கி, அது எந்த ஆயுதமா இருக்கலாம், துப்பாக்கியில சுட்டு கொள்ளலாம், கத்தியால குத்தி கொள்ளலாம், விஷம் வச்சு கொள்ளலாம், நீங்க எப்படி கொண்டாலும் நீங்க அழிக்க போறது உடலை மட்டும்தான், ஆத்மாவை கிடையாது. ஆத்மாவை முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், நம்மளால பார்க்கவே முடியல அப்படின்னும் போது அதை கொல்றதை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்படியே பார்த்தா கூட அதை தாக்குற அளவுக்கு நம்மகிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, எந்த ஆயுதத்தாலும் அதை தாக்கவும் முடியாது. எவ்வித ஜட ஆயுதத்தாலும் கொல்ல முடியாதபடி ஆன்மீக ஆத்மா மிகவும் சிறியது. இது பின்வரும் ஸ்லோகங்களில் தெளிவு பெறும். ஆத்மாவின் உண்மை நிலை ஆன்மீகமயமானது என்பதால் அது கொல்லப்படக்கூடியது அன்று. கொல்லப்படுவது அல்லது கொல்லப்படுவதாக நினைக்கப்படுவது உடல் மட்டுமே. இருப்பினும் இக்கருத்து உடலை கொள்வதை எவ்விதத்திலும் அங்கீகரிக்கவில்லை. இப்ப கொல்லப்பட முடியாது அப்படின்றதுக்காக இப்ப கிருஷ்ணர் சொல்ல இந்த வாதங்களை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், ஆத்மா யாருமே கொல்ல முடியாதுன்னுட்டார். ஸோ அப்ப நான் ஆத்மாவை கொல்ல முடியாது, நான் கொலை பண்ணுன்னா அது குற்றம் கிடையாது அப்படின்ட்டு நீங்க போயிட்டு கத்தி எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் மேல இருக்கிற வெறுப்புல கழுத்தை அறுத்து போட்டுட்டு வந்துடாதீங்க, அல்லது குத்தி கொண்டுடாதீங்க. ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. இவன் சரீரத்தை அழிக்கிறதுக்கு கூட சரியான காரணம் இருக்கணும். அதான் இங்க பிரபா சொல்றாரு, இக்கருத்து உடலை கொள்வதை எவ்விதத்திலும் அங்கீகரிக்கவில்லை. அதுக்காக ஆத்மா நித்தியமானதுதான், யாராலையும் கொலை பண்ண முடியாதுதான். ஆனா அதுக்காக உடலை கொல்லலாம் அப்படின்ற, உடலை அழிக்கலாம் அப்படின்றதுக்கும்
அங்கீகாரம் கிடையாது. அதுக்காக யார் வேணா கத்தி எடுத்துட்டு போய் யாரை வேணா கொண்டுடலாம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. மா ஹிம்ஸ்யாத் சர்வபூதானி, எவருக்கும் ஒருபோதும் தீங்கு செய்யாதே என்பதே வேத வாக்கியம். டெஃபினட்டா ஆத்மாவை தாக்க முடியாதுதான், கொல்ல முடியாதுதான். ஆனா அதுக்காக இந்த உடலைக்கும் நம்ம தீங்கு பண்ணாம இருக்கணும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்றதுதான் வேதம் நமக்கு உபதேசிக்கிறது. ஆத்மா அழிவதில்லை என்ற கருத்து மிருகவதையை ஊக்குவிப்பதும் அல்ல. ஸோ இதை காரணம் காட்டிட்டு இன்னைக்கு சரி கிருஷ்ணர் சொல்லிட்டார், அதனால இங்க கொலையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கொலையே கிடையாதுங்க, ஏன்னா கொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கிருஷ்ணர் கீதையில சொல்லிட்டாரு கொல்லவே முடியாதுன்னா, எத்தனை கோழியை கொண்டா என்ன, ஆட்டை கொண்டா என்ன, அது கொலையே கிடையாதுங்க. நான் வெறும் உடலை தான் அழிக்க போறேன். நான் அழிக்கலன்னா அதுவா ஒரு நாள் அழிய போறது. அர்ஜுனன் கொல்றான், அர்ஜுனனை கொல்றதுக்கு கிருஷ்ணர் ஊக்குவிக்கிறார் சண்டை போட சொல்லி, இல்லையா? பீஷ்மருடைய உடல் அழியதான் போறது, துரோணருடைய உடல் அழியறதான் போறது. அப்ப ஏன் முன்னாடியே அழிக்க சொல்றார்? அது மாதிரி இப்ப நான் அழிச்சா அதனால எப்படி குற்றமாகும்? அர்ஜுன செஞ்சா அது குற்றம் இல்லை, நான் செஞ்சா எப்படி குற்றமாகும்? சிலர் இப்படி எல்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க, வாதத்தை முன் வைப்பாங்க. இதை கேட்டுட்டு அறகுறையா அடுத்த வரியை அவங்க படிச்சாங்கன்னா பிரபுபாதர் என்ன டம்னு தலைமையில ஒரு சுத்தி எடுத்து ஒரு அடி அடிக்கிற, இப்படி எல்லாம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு தெரிஞ்சுதான். அதிகாரமின்றி கொலை செய்வது வெறுக்கத்தக்கதும் நாட்டின் சட்டத்தாலும் கடவுளின் சட்டத்தாலும் தண்டனைக்கு உரியதும் ஆகும். உடலுக்கு தீங்கு பண்ணாலும் உடலை அழித்தாலுமே கூட அது சட்ட விரோதமானது. நீ ஆத்மாவை கொல்லாம போகலாம், ஆத்மா கொல்லப்பட முடியாதுன்னு சொல்லலாம், ஆனா அதுக்காக இந்த உடலை அழித்தாலும் அதுக்கும் தண்டனை இருக்கு, அதுவும் சட்ட விரோதமானது. அப்ப அர்ஜுனன் பண்றானே, அர்ஜுனனோ தர்மத்தின் அடிப்படையில் போரில் ஈடுபட்டுள்ளான், மனம் போன போக்கில் அல்ல. அவன் விருப்பு வெறுப்புக்காக அதை செய்யல, அர்ஜுனன் செய்யறது தர்மத்துக்காக, தர்ம யுத்தம்னு அதை சொல்றாங்க. ஏன்னா குருக்ஷேத்திர போர் தர்ம யுத்தம். இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்குதே, அதெல்லாம் அதர்ம யுத்தம். அதர்மம் தான் அங்க முன்னோக்கி வைக்குது, அங்க தர்மம்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா ரஷ்யாக்காரனுக்கும் தர்மம்னா என்னன்னு தெரியாது, உக்ரைன்காரனுக்கும் என்னன்னு தெரியாது. தர்மன்ற கான்செப்டே இல்லாத அவங்க போய் எங்க போய் தர்ம யுத்தம் பண்ண முடியும்? அல்லது உலகத்துல வேற என்ன, இப்போ இந்த ஈரான், ஈராக், இது மாதிரி பல நாடுகள் போர்ல ஈடுபட்டு இருக்கு. இந்த நாடுகள் இப்போ இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி போர் நடக்கிறது கண்டிப்பா தர்ம யுத்தம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு தர்மம்னா என்னன்னே தெரியாது. ஸோ அதனால அர்ஜுனன் குருக்ஷேத்திரத்துல போரிட்டு பல பேரை கொன்னா, அதனால நானும் கொல்லனா அது தவறில்லை அப்படின்னு நினைக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது, அது சரியல்ல. ஸோ இப்போ 20வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் இன்னும் ஒரு முக்கியமான ஸ்லோகம், இது ரொம்ப பிரபலமான ஸ்லோகம். நஜாயத்தே மிரியத்தே வ கதாச்சி நயம் பூத்வா பவிதா வான பூயா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. ஸோ ந ஜாயத்தை, ஜா அப்படின்னா ஜன்மம், பிறப்பு. ந ஜாயத்தை பிறப்பு கிடையாது. ந மிரியத்தை மிருத்யு அப்படின்னா மரணம், மரணமும் கிடையாது.
நாயம் பூத்வா பவிதா வான பூயா. அது கடந்த காலத்துல இருந்தா இப்ப இருக்கான், எதிர்காலத்திலயும் இருக்க போறான். ஸோ அதனால முன்னாடி ஒரு நாள் தோன்றுனா இப்ப தோன்றி இருக்கான், எதிர்காலத்துல தோன்ற போறான் அப்படின்லாம் கிடையாது. ஆத்மா நித்தியமானது. ஸோ நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். புராணம் சாஸ்வதோயம் புராணம், நித்திய சாஸ்வதோயம் புராணம். புராணம்னா மிக பழமையான. ஸோ நான் ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே, இந்த சரீரம் தான் கொல்லப்படும், ஆத்மா கொல்லப்படுறது கிடையாது. பரமாத்மாவின் சிறிய அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால் அவரை போன்றதே. உடல் மாற்றம் அடைகின்றது, ஜீவாத்மாவோ மாற்றம் அடைவதில்லை. சில சமயங்களில் ஆத்மா நிலையானது, கூட்டஸ்த என்று அழைக்கப்படுகின்றது. உடல் 6 விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது. முன்னாடியே நம்ம குறிப்பிட்ட இல்லையா, தாயின் உடலில் உள்ள கருப்பையில் இருந்து அது பிறவி எடுக்கிறது, சில காலம் தங்கி வளர்ந்து சில பலன்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து கடைசியில் உணர்வற்று மறைந்து விடுகிறது. 6 விதமான மாற்றங்கள். இருப்பினும் ஆத்மா இத்தகைய மாற்றங்களுக்கு உட்படுவதில்லை. ஆத்மா பிறப்பது கிடையாது. இருப்பினும் அவன் உடலை ஏற்பதால் அவ்வுடல் பிறக்கின்றது. ஆத்மா மாற்றம் இல்லாதது. ஆனாலும் இந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் ஒரு உடலை பிறக்கிறது. ஆத்மா இல்லைன்னா இந்த உடல் பிறப்புன்ற பேச்சுக்கு அங்க இடம் கிடையாது. ஆத்மா அங்கே பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. பிறப்புள்ள எதற்கும் மரணமும் உண்டு. ஆத்மா பெறப்பட்டவன் என்பதால் அவனுக்கு இறந்த நிகழ் எதிர்காலங்களும் கிடையாது. அவன் நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். அதாவது அவன் தோன்றியதாக நாம் சரித்திரத்தில் எங்கும் காண முடியாது. ஆனால் உடல் சார்ந்த எண்ணத்தில் மூழ்கியுள்ள மக்கள் ஆத்மாவிற்கு பிறப்பு மற்றும் வரலாற்றினை கேட்கின்றனர். உடல் முதுமை அடைவதைப் போல ஆத்மா ஒருபோதும் முதுமை அடைவதில்லை. எனவேதான் முதியோன் என்று அழைக்கப்படுபவனும் கூட தனது குழந்தை பருவம் அல்லது இளமையில் இருந்தே அதே உணர்வை உணர்கிறான். முன்னாடியே ஒரு நாள் நம்ம கேட்டோம் இல்லையா, அதாவது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச நம்ம ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் சந்திக்கிறோம் அப்படின்னா நம்மளால உடலை அடையாளப்படுத்திக்க முடியாம போகலாம். ஆனா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது ஓ இன்னார் அப்படின்றத ஆமா இப்போ நமக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள மாற்றம் இல்லைன்றத உணர்றோம். அதாவது ஆத்மா மாறாம இருக்கிறதுனால நம்மளால பேசும்போது அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறது. ஆனா இந்த உடலை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியல, ஏன்னா இந்த உடல் மாறிடுது. ஆத்மா இருப்பதால் தான் உடல் வளர்கின்றது. ஆனால் ஆத்மாவிற்கு சந்ததியோ மாற்றமோ இல்லவே இல்லை. எனவே ஆத்மா உடலின் 6 வித மாற்றங்களிலிருந்து விடுபட்டதாகும். ஸோ ஓவராலா இந்த பொருளுரையில் பிரபாதர் ஆத்மா உடல் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் விவரிக்கிறார். கட்ட உபநிஷத்திலும் இதே போன்ற ஒரு செய்யலை காண்கிறோம். இந்த பகவத்கீதையில் இருக்கிற அதே மாதிரியான ஸ்லோகம் நீங்க பார்க்கலாம். நஜாயத்தே மிரியத்தே வா விபஷின். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின், இங்க விபஷின். ஒரே வார்த்தை தான் மாற்றம். நாயம் குதஷின் நபபூவ கஷித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. கட்ட உபநிஷத்துலயும் கீதால இருக்கிற அதே ஸ்லோகம் இருக்கு. இதன் பொருளும் விளக்கமும் கீதையில் உள்ளதை போன்றதே ஆகும். அறிவு நிரம்பியவன் எனும் பொருள்படக்கூடிய விபஷித் எனும் ஒரு சொல் மட்டுமே இங்கே விசேஷமாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆத்மா எப்போதும் அறிவும் உணர்வும் நிரம்பியவன். எனவே உணர்வே ஆத்மாவின் அறிகுறியாகும். இதயத்தினுள் அமர்ந்துள்ள ஆத்மாவை
ஒருவனால் காண முடியாவிட்டாலும் உணர்வு இருப்பதன் மூலமாக ஆத்மா இருப்பதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். ஸோ ஆத்மா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஆத்மா இருக்கா இல்லையான்றத உணர்வின் மூலமா. எங்கெல்லாம் உணர்வு இருக்கோ, நம்ம இங்க தட்டினோம்னா யார் தட்டுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதே இங்க தட்டினோம்னா நோ ரெஸ்பான்ஸ். ரொம்ப பிரபலம் ஒரு சினிமா நடிகரோ அல்லது ஒரு விளையாட்டு வீரரோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர், நீங்க அவரோட பெரிய ஃபேனா இருக்கீங்க, மிக பெரிய ரசிகரா இருக்கிறீங்கன்றதுனால அவர் கூட இருந்து போட்டோ எடுத்துக்கணும்னு விருப்பப்படுவீங்க. ஆனா அதே அவர் இறந்து போய் இருக்கும்போது அப்பவும் போய் போட்டோ எடுத்துக்கணும்னு விருப்பப்படுவீங்களா? அவர் ஃப்ரீசர் பாக்ஸ்ல படுத்திருக்கும் போது நான் இவரோட பெரிய ஃபேனுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். அப்கோர்ஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன வேணா நடக்கலாம். எல்லாம் கிரேசியா மக்கள் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இது பண்ணனா ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. என்ன அதனால ஒரு 10 லைக்ஸ் சேரப்போகுது அப்படின்னா அது கூட செய்வாங்க. அது மாதிரி தினம் போட்டோ எடுத்து கூட போடுவாங்க அவங்க. அந்த மாதிரி கிரேசியான பீப்புளா இருக்காங்க. பட் ஜெனரலி இந்த ஆத்மா இல்லை அப்படின்னும் போது இந்த உடல்ல அந்த ஈர்ப்பு கிடையாது, அந்த கவர்ச்சி கிடையாது. அப்போ இத்தனை நாள் நமக்கு அந்த ஈர்ப்பு கவர்ச்சி கொடுத்தது இந்த ஆத்மானால தான். ஆத்மா தான் அந்த சக்தியை கொடுக்கிறது. ஆத்மா தான் இந்த உடலை இயக்கிறது. ஆத்மா தான் அந்த இந்த உடலுக்குள்ள இருந்து நமக்கு அந்த கவர்ச்சியை கொடுக்கிறது. சில சமயம் மேகக்கூட்டத்திலோ வேறு ஏதேனும் காரணத்தாலோ, முக்கூட்டத்தாலோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தாலோ வானில் இருக்கும் சூரியனை நம்மால் காண முடிவதில்லை. இருப்பினும் அதன் ஒளி எப்போதும் இருப்பதால் அது பகல் நேரம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். விடியற் காலையில் வானில் சற்று ஒளி தோன்றியவுடன் சூரியன் வானில் இருப்பதை நாம் உணர்கிறோம். அதுபோல எல்லா உடல்களிலும் மனிதனோ மிருகமோ ஏதாவது ஒரு வகையில் உணர்வு காணப்படுவதால் ஆத்மாவின் இருப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப சிம்பிளான உதாரணம் தான் இங்கே பிரபாதஸ் கொடுக்கிறார். இப்போ இரவா பகலா எப்படி டக்குன்னு சொல்றீங்க? சூரியன் இப்ப இங்கிருந்து பார்க்க முடியல, பார்த்துருவீங்களா ரூமுக்குள்ள உட்காந்துட்டு பகலா இருந்தா கூட? பட் எப்படி சொல்றீங்க இது இரவுதான்னு? வெளியில போய் பார்த்தா ஒருவேளை சூரியன் இருக்கலாமே. எப்படி உணர்ந்தீங்க? சூரியன் இருந்தா வெளிச்சம் இருக்கும் இல்லையா? நம்ம இந்த லைட்டு போட வேண்டிய வேலை இருக்காது. ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம ரூமுக்குள்ள இருந்தா கூட இது பகல் இது இரவுன்னு நம்மளால எப்படி சொல்ல முடியுது? அதனுடைய உணர்வை அதை எப்படி நம்ம உணர்றோம்? அதனுடைய அறிகுறி. எப்படி சூரியன் இருக்கு அப்படின்னா வெளிச்சமா இருக்கும், இல்லைன்னா இருட்டா இருக்கும். ஸோ அது அறிகுறி. அது மாதிரி ஆத்மா இருக்குன்னா உணர்வு இருக்கும், ஆத்மா இல்லைன்னா உணர்வு இருக்காது. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதத்துல ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா, ஆத்மான்றது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, மிருகங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆடு கோழி மாடு இதுக்கெல்லாம், மிருகங்களுக்கெல்லாம் ஆத்மா கிடையாதுன்றாங்க. என்ன பண்ணுவீங்க இப்போ? எப்படி ஆத்மா இருக்குன்னு நீங்க நிரூபிப்பீங்க? ஆத்மா இருக்கா இல்லையா மிருகங்களுக்கு? டவுட்டா சொல்ற மாதிரி இருக்கே. அப்ப எப்படி சொல்லுவீங்க? இப்ப கிறிஸ்தவர்கள் அப்படிதான் சொல்றாங்க, அவங்களோட பிலாசபி அதுதான். கொல்லாது இருப்பாயாக அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதா பிரபுபாதர் அதை மேற்கோள் காட்டி, ஏன் நீங்க கொலை செய்யறீங்கன்னு கேட்டா, அப்போ நாங்க கொல்லாது இருப்பாயாகன்றது மனிதர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு.
மிருகங்களுக்கெல்லாம் ஆத்மாவே கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆர்கியூ பண்றாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஆ? நீங்க சொல்றது சரிதான் ஒத்துக்கிட்டு வந்துருவீங்களா? ஆ? சரி, எங்களையும் கிறிஸ்தவர் ஆக்கிடுங்க. நாளையில இருந்து நான் டேவிட் ஆயிடுறேன். ஆ? என் தாஸ் என்ற பேரை தூக்கி போட்டேன். நான் கிறிஸ்டியன் ஆயிடுறேன்னு சொல்லி கன்வெர்ட் ஆயிடுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஆத்மா இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க இருக்குன்னு சொல்றீங்க. அது போதுமா? எப்படி இருக்குன்னா எப்படி சொல்லுவீங்க? எப்படி இருக்குன்றத அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஆ? ஆ. எஸ். ஆத்மா இருக்கிறதுனால தான் அது உடல் வளர்ச்சி அடையுது. அதுக்கு உணர்வு இருக்கு. நீங்க சாப்பிடுற மாதிரியே அதுவும் சாப்பிடுது. நீங்க தூங்குற மாதிரியே அதுவும் தூங்குது. நீங்க இனப்பெருக்கம் பண்ற மாதிரியே அதுவும் இனப்பெருக்கம் பண்ணுது. ஆ? நீங்க தற்காத்து கொள்ள முயற்சிக்கிற மாதிரி அதுவும் தற்காத்து கொள்ள முயற்சிக்கிறது. இதோட கெப்பாசிட்டி நம் மனித அளவுக்கு இல்லாம இருக்கலாம். அதோட தரம் மனிதன் அளவுக்கு இல்லாம இருக்கலாம். நீங்க சாப்பிடுற மாதிரி, ஏன்னா வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டி சமைச்சு சாப்பிடுற பழக்கம் அதுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அது சாப்பிடுறது வெறும் புல்லு இலையா இருக்கலாம். ஆ? ஆனா அதுவும் சாப்பிட செய்யுது. உங்களை மாதிரி நல்ல, ஏன்னா ஒரு பெரிய வீடு கட்டி அதுல ஏசி ரூம் போட்டு அதுல வந்து நல்ல படுக்கையெல்லாம் போட்டு நீங்க தூங்குற மாதிரி அதை தூங்காம போகலாம். அது வெறும் தரையில படுத்து தூங்கலாம். ஆ? நீங்க ஏசி ரூம்ல தூங்கும் போதும் அது தரையில தூங்கும் போதும் தூங்கும் போது நீங்க எங்க தூங்குறீங்கன்னு அதுக்கு தெரிய போறதா? ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு நாய் தெருவுல எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெண் நாயோட உறவு வச்சுக்கும் போது அது என்ன சுகம் கிடைக்குதோ அதே சுகம் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க இனப்பெருக்கம் செய்யும் போது அதுல கிடைக்கிற சுகம் ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது. ஒரு பன்றி மலம் சாப்பிடும் போது அதுக்கு என்ன சுகம் கிடைக்கிறதோ அதே தான் மனிதனுக்கு வகை வகையா சமைச்சு சாப்பிடும் போது கிடைக்கிறது. இன்னும் சொல்லணும்னா பன்றி அதை விட அதிகமா சுவைக்கிறது. ஏன்னா அதுக்கு காசு கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. ஆ? அதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதுக்கு. ஆ? இல்லையா? அப்ப எந்த விதத்துல வேறுபட்டது? எப்படி இங்க ஆத்மா இருக்கு அப்படின்னா அப்ப அங்க எப்படி ஆத்மா இல்லாம போகும்? ஆடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், எந்த மிருகமா இருக்கட்டும், ஒரு மீன் எடுத்துக்கோங்க. அ எதுவா இருந்தாலும் அதுவும் இந்த செயல்கள எல்லாமே செய்யுதே. அப்ப எப்படி இங்க இருக்கிற ஆத்மா அங்க இல்லாம போகும்? ம். இதுக்கு அவங்ககிட்ட பதில் கிடையாது. நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஆர்க்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ பிரபாகர் இங்க தொடர்ந்து சொல்றார், அதுபோல எல்லா உடல்களிலும் மனிதனோ மிருகமோ ஏதாவது ஒரு வகையில் உணர்வு காணப்படுவதால் ஆத்மாவின் இருப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. ஈவன் செடி கொடிகள்ல கூட உணர்வு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம ஆசிரமத்துல உங்களுக்கு தெரியும், பிரம்மச்சாரி ஆசிரமம் வந்தவங்களுக்கு நடுவுல வந்து ஒரு ஓப்பனா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. 4 பக்கமும் வந்து பிரம்மச்சாரிகள் தங்குறதுக்கான அறை இருக்கு. நடுவுல வந்து ஒரு ஓப்பனா ஸ்பேஸ் இருக்கு. அதுல சில சமயத்துல நம்ம எதையாவது, ஏன்னா பக்தர்கள் கிடைக்கிற விதையை கொண்டு வந்து போடுவாங்க, ஏதாவது விளையும். சில சமயத்துல காய்கறிகள், சில சமயத்துல பழம், இது மாதிரி. இப்போ நம்ம ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா இந்த பானை வச்சிருப்போம் தண்ணி குடிக்கிறதுக்கு. அதை ஒட்டி ஒரு முறை ஒரு பப்பாளி மரம் வளர்ந்தது. இப்ப இல்லை அது. அது ரொம்ப வயசாகி அது இதாகிடுச்சு, இறந்து போயிடுச்சு. அது அது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா
அந்த பானையை ஒட்டியே அது வளர ஆரம்பிச்சு. அதுவா வளர்ந்தது. நாங்க நட்டது கிடையாது. நட்டது தான் கொஞ்சம் தள்ளி நட்டிருப்போம். ஹே ஆனா வந்து அது அந்த ஓட்டுக்கு கீழயே வளருது. அ ஸோ கண்டிப்பா மேல வந்தா மரம் வளர்ந்து வரும்போது இடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நட்டிருந்தா தள்ளியே நட்டிருப்போம். ஆனா அதுவா வளர்ந்ததுனால அத அப்படியே விட்டுட்டோம். அது என்னாச்சு, ஆ வருது, இங்க ஓடு இருக்கு. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அது பார்த்தீங்கன்னா வளருது. இப்படி வளையுது. யாராவது சொல்லிக் குடுத்தாங்களா? "இங்க மேல ஓடு இருக்குப்பா, நீ வளைஞ்சு போ" அப்படின்னு. நாங்க யாரும் அத செய்யவும் இல்ல. ஆனா அதுவா பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி வளைஞ்சு, இப்படி பெண்டா வளர்ந்தது. அந்த மரம் இருக்கும்போது பார்த்தவங்களுக்கு தெரியும். அது கீழ இருந்து இப்படி வரும், நேரா இப்படி வந்து, இப்படி வளைஞ்சு போயிருக்கும். அப்போ உணர்வு இல்லாம அது எப்படி அது செய்யறது? ம். இந்த கொடி எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த ஏன்னா மல்லிப்பூ கொடியோ அல்லது வேற ஏதாவது பாவக்காய், பூசணிக்காய் இந்த மாரி கொடியெல்லாம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அது வளரும்போது அது வேகமா வளரும். அப்போ அந்த சமயத்துல முன்னாடி நீங்க ஏதாவது வேணும்னே நீங்க ஏதாவது கொண்டு வந்து வச்சீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும்? அத ஒதுக்கிட்டு இப்படி தள்ளி போகும். அது வளரும். அல்லது அது மேல ஏறி அந்த கொடி படரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க உணர்வு இருக்குன்னு அர்த்தம். ம். இருப்பினும் ஆத்மாவின் இந்த உணர்வு பரமனின் உணர்விலிருந்து வேறுபட்டது. ஏனெனில் பரமனின் உன்னத உணர்வு இறந்த நிகழ் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பூரண அறிவுடையதாகும். ஸோ இப்ப நம்ம நித்தியமானவர்கள் என்பதற்காக, அப்ப பகவான் நித்தியமானவர், அப்ப நம்மளும் பகவான் ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல. அப்படி நம்ம நினைச்சிட முடியாது. தனி ஜீவாத்மாவின் உணர்வு மறதி உடையது. அவன் தனது உண்மையான இயற்கை மறந்திருக்கும் போது கிருஷ்ணரின் உயர்ந்த உபதேசங்களிலிருந்து தெளிவும் அறிவும் பெறுகிறான். ஆனால் கிருஷ்ணர் அத்தகைய மறதியுள்ள ஆத்மா அல்ல. அவர் மறதி உடையவராக இருந்தால் கீதையில் உள்ள அவரது அறிவுரைகள் பயனற்றதாகும். 4வது அத்தியாயம் வரும்போது நம்ம பார்க்கலாம், கிருஷ்ணர் இந்த கீதையில உபதேசிக்கக்கூடிய இந்த உன்னத ஞானம் ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுவார். எவ்வளவு பழமையானது அப்படின்னா, பல கோடி வருஷங்களுக்கு முன்பு இமம் விபஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவியம். நான் விபஸ்வானுக்கு இதே அறிவை வந்து பல கோடி வருடங்களுக்கு முன்பு உபதேசிச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அர்ஜுனன் கேட்பான், கிருஷ்ணா, நீங்களும் நானும் ஒரே வயசு உடையவர், நண்பர்கள், ஒன்னா பேசி விளையாண்டுருக்கோம், நம்ம வந்து ஒன்னா சாப்பிட்டுருக்கோம், ஒன்னா வளர்ந்தவங்க. அது எப்படி கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு உபதேசம் பண்ணேன்னு சொல்றீங்களே? நம்மளா இருந்தா யாரு காதுல பூ சுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப மாட்டாம ஓடி போயிருப்போம். ஆனா அர்ஜுனன் வந்து அப்படி செய்யல. இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது கேட்கிறான். ஸோ கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நீயும் அப்ப என் கூட இருந்த. இப்ப எப்படி என் கூட இருக்கியோ அதே மாதிரி அப்பவும் நீ கூட இருந்த. அப்போ நீயும் கேட்ட இத பகவத்கீதைய. ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். அப்படின்னா ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத அங்க உணர்த்துறாரு. ஸோ அததான் இங்க பிரபுபாத் சொல்றாரு. ஸோ ஆத்மா நம்ம நித்தியமானவர்கள்ன்றதுனால உடனே நம்ம பகவானோட சமமாக கருதிடக்கூடாது. ஆத்மா இரு வகைப்படும். ஒன்று நுண்ணிய துகளை போன்ற ஆத்மா, அதாவது அணு ஆத்மா. மற்றது பரமாத்மா, விபு ஆத்மா. அணு ஆத்மா, விபு ஆத்மா. அணு ஆத்மான்றது நம்ம, விபு ஆத்மான்றது பரமாத்மா. இதுவும் பின்வருமாறு கட்ட உபநிஷத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனோரணியான் மகத்தோ மகியான் ஆத்மஸ்ய ஜந்தோர் நிகிதோ குஹாயாம் தம் அகரது பஷ்யத்தி வீத சோகா தாது
தாது பிரசாதான் மகிமானம் ஆத்மனா. பரமாத்மா அணு ஆத்மா இருவருமே உடல் எனப்படும் ஒரே மரத்தில் ஒரே இதயத்தில் தான் வசிக்கின்றனர். எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்து விடுபட்டவன் மட்டுமே பரமாத்மாவின் கருணையால் ஆத்மாவின் புகழை புரிந்து கொள்ள முடியும். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்கப்படுவதைப் போல கிருஷ்ணரே பரமாத்மாவிற்கு மூலமாவார். அணு ஆத்மாவான அர்ஜுனன் தன் உண்மை இயல்பை மறந்த நிலையில் உள்ளான். எனவே கிருஷ்ணராலோ அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாலோ ஆன்மீக குருவாலோ அவன் தெளிவடைய வேண்டும். இப்ப அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சு ஒரு சிஷ்யனாக கிருஷ்ணர்கிட்ட இருந்து உண்மை ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கானோ, அர்ஜுனனுக்கு இதெல்லாம் மறந்து போச்சு. நம்ம இந்த உடல் இல்லை, ஆத்மா என்ற அந்த அறிவு இல்லாததுனாலதான் இந்த உடல் அடிப்படையிலான எண்ணத்துல அவனுடைய வாதங்கள் எல்லாம் முன் வச்சுட்டு இருந்தான். ஆனா கிருஷ்ணர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்து அவனுக்கு இருந்த மறதியை போக்கி உண்மையான அறிவை ஞாபகப்படுத்துறார். சோ பின்னாடி அர்ஜுனன் சொல்வான், நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்த்வா. நான் என்னுடைய மோகம், என்னுடைய குழப்பம் எல்லாம் இப்போ தெளிவாயிடுச்சு, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நான் செயல்படுறேன்னு சொல்றத நம்ம பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல கேட்கலாம். ஸோ அதை இங்க கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறாரோ அது போல நாமும் ஒரு குருவை அணுக வேண்டும். நாமும் இந்த உன்னத அறிவை, இந்த உண்மை ஞானத்தை பெறணும் அப்படின்னா அப்போ நம்மளா கற்பனைகள்ல என்ன முடிவு பண்ணிட முடியாது. மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்க அது சரின்னு பட்டுச்சுன்னா செய்யுங்க அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் அபத்தமா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பகவத்கீதையில எங்கேயுமே சொல்லல. உங்க மனசுக்கு சரின்னு பட்டா, உங்க மனசுக்கு என்னைக்கு நல்லது சரின்னு பட்டிருக்கு? நல்லது எதுவுமே சரின்னு படுறது கிடையாது. அப்படிப்பட்ட ஏன் மக்கள் இங்க இவ்வளவு துன்பப்படுறாங்க? ஸோ அதனால மனசுன்றது, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அது எப்படின்றதெல்லாம் கிருஷ்ணர் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல சொல்ல போறார். ஸோ அதனால மனப்போக்குன போக்குல செயல்படாம சாஸ்திரத்தின் வழிகாட்டுதல் படி, குருவோட வழிகாட்டுதல் படி நம்ம அறிவை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைய முடியும். நம்ம வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்கும். ஸோ அடுத்த வகுப்புல 21வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம தொடரலாம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.